நேர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம். பார்வைகள் நிகழ்ச்சியூடாக இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் ஒரு வித்தியாசமான கருத்தை தெரிவித்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டது என்றும் இனி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களது தலைமையில் தான் மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது சம்பந்தமாகவே இன்றைய பார்வைகளில் நாம் எமது சொந்தங்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எமது ஸ்கைப் மூலம் கருத்தை பகிர்ந்த ஒரு நேரது கருத்தை இப்போது நாம் நிகழ்ச்சியில் வணக்கம், நான் சுவிஸ்ல இருந்து விந்தன் பேசுறேன். அதாவது இன்றைய தலைப்பு மிக உண்மையிலே ஆழமாக இது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இந்த தமிழீழ கோரிக்கை, இந்த தமிழீழ கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்தான் கைவிடாமல் இன்னமும் இருக்கிறார் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கோரிக்கையை கைவிட்டு விட்டது என்று சொல்லியும் ஸ்ரீதரன் எம்பி பிரான்சில் பேசியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்ல தலைப்பு. ஏனென்று சொன்னால் தமிழீழ கோரிக்கையை இன்று எல்லாருமே இன்று கைவிட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. தேவை என்று சொன்னால் அந்த தமிழீழ கோரிக்கை என்பது ஒரு தேர்தல் கோஷமாக மட்டும் யாராலும் பயன்படுத்தப்படலாம். இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட அதை ஒரு தேர்தல் கோஷமாகத்தான் பயன்படுத்துகிறாரே ஒழிய, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி தமிழ் தேசியம் என்ற ஒரு சொற்பதத்தை தங்களுடைய தேர்தல் கோஷமாக பயன்படுத்துகிறார்களோ அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இந்த தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கையை தேர்தல் கோஷமாக மட்டும் பயன்படுத்தலாம். ஆரம்பத்தில் தமிழ் விடுதலை கூட்டணி அல்லது தமிழரசு கட்சி என்ன மாதிரி இந்த தமிழீழம் என்ற கோரிக்கையை வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சொல்லி தேர்தல் கோஷமாக பயன்படுத்தினார்களோ அதே மாதிரி திரும்பவும் இந்த ஆயுத போராட்டத்துக்கு பின்பு உள்ள சூழலில் இந்த கோரிக்கையை ஒரு தேர்தல் கோஷமாக மட்டும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை, இது தேர்தல் கோஷம் அல்ல, உண்மையில இது அடையப்பட வேண்டிய அல்லது அடைய முடிந்த ஒரு கோஷமாக இருக்குமா இருந்தால் அதற்கான வழிமுறையை ஸ்ரீதரன் எம்பியோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அல்லது வேறு யாராவது இதை ஏற்றுக்கொள்பவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கணும். தமிழீழம் என்று சொன்னால் அதை அடைவதற்கான வழி என்ன? ஆரம்பத்தில் அகிம்சை போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த அகிம்சை போராட்டங்கள் தொடர்ச்சியாக தோல்வியில அல்லது சரியான முறையில் நடத்தப்படாத காரணத்தால் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக இந்த ஈழ கோரிக்கை என்றது உண்மையில உறுதியாக முன்வைக்கப்பட்டது. அதற்காக பல அர்ப்பணங்களை அனைத்து விடுதலை இயக்கங்களும் ஆற்றி இருக்கின்றன. மக்கள் நம்பிக்கை கொண்டு அந்த போராட்டத்துக்கு பின்னால் சென்றிருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த போராட்டம் அடைய வேண்டிய இலக்கை அந்த திசையை மாறி எமக்குள் நாமே அடிபட்டு சண்டையிட்டு சகோதர யுத்தத்தில் ஈடுபட்டு நாங்கள் பலவீனப்பட்டு கொண்டிருந்த பொழுதுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு பொன்னான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதற்கு பிறகு உண்மையில எங்களுடைய பலவீனங்கள் தமிழ் மக்களுடைய இந்த போராட்டத்தை நோக்கிய அவர்கள் எழுச்சிவிட்டு வந்த அந்த நிலைமையெல்லாம் மாறி சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் பயங்கரவாதிகளாக எங்களுடைய தவறுகள் காரணமாக நாங்கள் பயங்கரவாதிகளாக காட்டப்பட்ட நிலையில எங்களுக்கு கிடைத்த ஒரு பொன்னான ஒரு அரிய வாய்ப்பு அந்த அந்த 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலான இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தோடு அந்த ஈழ போராட்டத்தின் அந்த அந்த கோரிக்கை எல்லாம் தமிழீழ போராட்டம் என்ற அந்த கோரிக்கை என்றது அது ஏதோ ஒரு பக்கத்தில் போடப்பட்டாச்சு அல்லது கமவோ முற்றுப்புள்ளியை போட்டு அது கைவிடப்பட்ட உண்டு. ஏனென்றால் அதற்கு ஒரு தேவை இல்லை. எங்களுக்கு தேவை தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தீர்வு. அவர்கள் இந்த நாட்டில தாங்கள் சுதந்திரமாக ஏனைய இன சமூக மக்களை போல சமமாக சம உரிமை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் தீர்வு நோக்கி நாங்கள் போறது. இதுதான் உண்மையான விஷயம். இதை விடுத்து தமிழீழ கோரிக்கை அல்லது தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் புறப்படுத்தி வருகின்ற சிலர் இன்றைக்கு தயாராக இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சுவிஸில் ஒரு மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டுக்கு எல்லா கட்சிகளும் வந்தார்கள். தமிழர் விடுதலை, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட புலட் டிபிஆர்ல விபிடிபி என்று சொல்லி எல்லா கட்சிகளும் வந்தார்கள். இந்த தமிழீழ கோரிக்கையை கைவிட இல்லை என்று சொல்லப்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் வந்தார். எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து பேசினார்கள். அந்த கூட்டத்தில் அறிக்கை தயாரிக்கப்பட்டது.
அந்த அறிக்கை தயாரிக்கப்படும் போது அங்கே சில சொற்பதங்கள் அங்கே அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டது. சுயநிர்ணய உரிமை என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அப்ப அங்க இபிடிபி தரப்பால வலியுறுத்தப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால், அந்த சுயநிர்ணய உரிமை என்ற அந்த சொற்பதத்தை நாங்கள் தவிர்த்து விட்டு அதற்கான கோட்டை அதற்கு ஒரு வரவிலக்கணம் இருக்குது, அதை கொடுப்போம். நேரடியாக அந்த சொற்பதத்தை அங்கே கொடுக்காமல் அதற்குரிய வரவிலக்கணத்தை கொடுப்போம். ஏனென்றால் இந்த சொற்பதம் என்றது அங்கே ஏற்கனவே தவறான வழிமுறையில பயன்படுத்தப்பட்ட காரணத்தால இனப்பிரச்சனை தீர்வுக்கு தடையாக இருந்துவிடும். ஆகவே யதார்த்தமாக நாங்கள் சிந்தித்து இதற்கான ஒரு வரவிலக்கணத்தை கொடுப்போம், இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லி கூறப்பட்டது. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இரண்டு தேசம் ஒரு நாடு என்று சொல்லி, இல்லை நாங்கள் அதில் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி, அவருக்கு பின்னால தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சென்று அந்த கூட்டம் முடிவடைந்து விட்டது. எந்த ஒரு ஒற்றுமை முயற்சி உடன்பாடுகளும் இல்லாமலே அங்கே அந்த கூட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இது போலத்தான் அண்மையில் புதுடில்லிக்கு அழைக்கப்பட்டார்கள் இந்த கட்சிகள் எல்லாம். அதில் இபிடிபி தவிர ஏனைய கட்சிகள் எல்லாருமே அழைக்கப்பட்டார்கள். இபிடிபிக்கு அங்கே போக வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே அங்கே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம், அந்த 13 திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று உடன்பட்டு அதற்கு அவர்கள் தயாராக இருக்கிற காரணத்தால இந்த ஒரு நடைமுறை சாத்தியமான வழிமுறைகளை இந்த தமிழ் மக்களுடைய அரசியலுரிமை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தடையாக இருக்கின்ற அந்த கட்சிகளை தான் பிரதானமாக அங்கே அழைத்திருந்தார்கள். அதுல புல டிபிஆர்ல போன்ற கட்சிகளும் சென்றிருக்கின்றார்கள். அப்ப அங்க அங்கும் இதே பிரச்சனை தான் நடந்திருக்கின்றது. அதாவது இந்த இந்திய அரசு அனுசரணையோட அந்த நாச்சியப்பன் அவர்கள் நாங்கள் இங்கு சுவிஸ் மாநாட்டிலே இபிடிபி என்ன கோரிக்கையை வச்சதோ அதே மாதிரி தான் அவர்களும் சில சொற்பதங்களை மாற்றுங்கள், இதுதான் தந்திரம், இதற்கூடாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், அதற்கு மாற்றீடாக வேறு சொற்பதங்களை மாற்றுங்கள் என்று சொன்ன போது இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இல்லை, அப்படி மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு விரும்பாதாக்கள், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத அடைய முடியாத சில கோரிக்கைகளை முன்வைச்சு இந்த பிரச்சனையை இழுத்தடிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள். அதுல முக்கியமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா, அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு நாங்கள் தயாரில்லை. இரண்டும் ஒரு குட்டையில ஊர்ன மட்டைகள் என்றதுதான் உண்மை. அப்படி இல்லை, நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த 13வது திருத்த சட்டத்துக்கு ஊடாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை திரும்பவும் நடைமுறைப்படுத்தி அதற்கு ஊடாக மேலதிகமான அதிகாரங்களை நாங்கள் பெற்று, அந்த மாகாணங்களுக்குரிய அதிகாரங்களை பெற்று நாங்கள் தமிழ் மக்களுடைய இந்த அரசியலுரிமை பிரச்சனைக்கு இறுதி தீர்வு காணலாம் என்பதுதான் உண்மையான நடைமுறை சாத்தியமான விடயம். இதுக்கு அப்பால போய் நின்று கொண்டு தமிழீழம், தமிழ் தேசியம், சமஷ்டி, சுயாட்சி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் வெறும் தேர்தலுக்காக, இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக முன்வைக்கிற கோஷங்கள். அதன் அடிப்படையாகத்தான் இந்த ஸ்ரீதரன் அவர்களும் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு அரசியல் ஒரு எழுச்சி முகத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை கூறி வைக்க வேணும். என்னென்னு சொன்னால், இந்த தமிழ் கட்சிகள் எல்லாருமே இன்றைக்கு ஒவ்வொரு கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு, அரசியலுரிமை பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பினால் உண்மையில அவர்கள் நடைமுறை சாத்தியமான வழிமுறையில் என்று சிந்திக்க வேண்டும். அவர்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு ஊடாக, அதாவது இந்த 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கூடாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முற்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியல் நாற்காலிகளை தக்க வச்சுக் கொள்றதுதான் அவன் விருப்பமாயிருக்கும், நோக்கமாயிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இன்றைக்கு அண்மையில இலங்கை அரசாங்க தரப்பின் உயர்மட்ட குழுவோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசி இருக்கிறது. பேசிக்கொண்டு ஒரு கதையை வெளியிலே அவிட்டு விட்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் 13வது திருத்த சட்டத்துக்கு அப்பால் சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று சொல்லி, அது பொய். ஏற்கனவே இபிடிபி போன்ற கட்சிகளால் தெரிவிக்கப்பட்ட அந்த 13வது திருத்த சட்டம் பிளஸ் என்று சொல்கின்ற அதே விடயத்தை தான் இவர்கள் வேறு ஒரு வார்த்தை பிரயோகத்தினூடாக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக 13வது திருத்த சட்டத்துக்கு அப்பால் சென்று பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது இந்த 13வது திருத்த சட்டத்தில் மாகாணங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது, மத்திக்கு அதிகாரங்கள் இருக்குது, இரண்டுக்கும் பொதுவான ஒரு இணைப்பு பட்டியல் இருக்குது, 3 விதமான அதிகாரங்கள் இருக்குது. இந்த பிளஸ் என்று சொல்ற விடயங்கள் என்னென்றால், மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு இருக்கணும், மத்திக்குரிய அதிகாரங்கள் மத்திக்கு இருக்கணும். அதே நேரத்தில் இரண்டுக்கும் பொதுவான இணைப்பு பட்டியல் என்று இருக்குது. அதுல உள்ள அதிகாரங்களை நாங்கள்
சேர்ந்து முடிவெடுக்காமல், அந்த மாகாணமும் மத்தியும் சேர்ந்து முடிவெடுக்காமல் இந்த பொதுவான இணைப்பு பட்டியலில் உள்ள அதிகாரத்தை வந்து மாகாணங்களுக்கு மாற்றுறது, அதுதான் அந்த இணைப்பு பட்டி, அதாவது அந்த பிளஸ் பிளஸ் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசிவிட்டு வெளியே வந்து 13ஆவது திருத்தச் சட்டத்துக்கு அப்பால் சென்று நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று இந்த மக்களுக்கு ஒரு மாயையை கொடுக்க விரும்புகிறார்கள். எப்படியோ எவர் எதை பேசினாலும் இது 20 வருடங்களுக்கு மேலாக எங்களால் வலியுறுத்தப்பட்ட வந்த அந்த 13ஆவது திருத்தச் சட்டத்துக்கு மட்டும்தான் இவர்கள் வந்தே ஆக வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை. அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. இந்த யதார்த்தத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் வந்து துரோகிகளாகவும், தமிழ் மக்களுடைய பிரச்சனையை வந்து கைவிட்டு போகிறார்கள் என்றும், அல்லது காட்டி கொடுப்பவர்கள் என்றும், எச்சங்களுக்காக அரைகுறை தீர்வுக்காக போகிறார்கள் என்று சொல்லியும் மற்றவர்களால் தூற்றப்பட்டார்கள். இன்று அதை நோக்கித்தான் எல்லாருமே வந்து கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச சமூகம், இந்திய அரசு, இலங்கை அரசு, அதே நேரத்தில் இந்தியாவில் இலங்கையில் இருக்கின்ற, தென்னிலங்கையில் இருக்கின்ற கட்சிகள், அனைத்து இன மத சார்ந்த கட்சிகளும் வந்து இதையே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே வந்து இந்த தமிழீழம் என்ற கோரிக்கையை கைவிடாமல் இருக்கிறவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் என்பது வந்து வெறும் பூச்சாண்டித்தனமான வேலை. அதை அவர் தேவை என்றால் தேர்தல் கோஷமாக பயன்படுத்தி மக்களுடைய வாக்குகளை அபகரிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளட்டும். அதை ஸ்ரீதரன் எம்பி அவர்களுக்கு நான் பகிரங்கமாக கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். ஆம் சொந்தங்களே, இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சர்தார். மீண்டும் சந்திப்போம் சொந்தங்களே.